வணக்கம், வெல்கம் டு சித்ரா முட்லிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பம்பூ போட்டு ஒரு தொகையல் பண்ண போறோம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு புடலங்காய் கூட்டு. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். புடலங்காய் கூட்டுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல பாசிப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சள் பொடி, அப்புறம் புடலங்காயும் கட் பண்ணி போட்டு குக்கர்ல நல்லா வேக வச்சுட்டேன். பாருங்க, நல்லா வெந்து ரெடியா இருக்கு. இப்போ இதுக்கு அரைச்சிக்க போறோம். என்ன அரைச்சிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா. இப்போ ரொம்ப பெரிய காரம் இல்லை, அதனால நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இது கூடவே சீரகம் நல்ல ஒரு டீஸ்பூன். இதை அரைச்சி எடுத்துன்னு வந்து தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சாச்சு. அரைச்ச விழுத இதுல சேர்த்துடலாம். நல்லா சேர்த்து ஒரு கொதி விடணும். கூட்டு நம்ம தொகையலுக்கு தொட்டுக்கணும், ரசத்துக்கு தொட்டுக்கணும்லாம் கிடையாது. நம்ம சப்பாத்திக்கு கூட தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால இங்கே காலையிலேயே ஓரளவுக்கு அந்த தொட்டுக்கிறதும் சேர்த்து பண்ணி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மத்தியானம் உங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். இல்லை என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம், அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சா சப்பாத்தி மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சு வச்சு காலையில ஒரு 10 மணிக்குள்ள நீங்க இட்டு கூட வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்டு போட்டு எடுத்து வச்சுட்டீங்கன்னா அந்த சமயத்துல டிஃபனை சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். வெயில்ல ரொம்ப நேரம் ஆமா, இது கூட்டு நீங்க நல்லா நெய் விட்டு சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். பிரெட் இருந்ததுன்னா அதை டோஸ்ட் பண்ணிட்டு கூட நீங்க தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, பிரெட்டோட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இது இந்த பக்கம் கொதிக்கட்டும். இதுக்கு உப்பு மட்டும் சேர்த்துடலாம். கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். கொதிக்கட்டும். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த பக்கம் நம்ம தொகையலுக்கு தான் ரெடி பண்ணிக்க போறோம். வறுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கடாய் வச்சிருக்கேன். அதெல்லாம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு ட்ராப் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இதுல பெருங்காயம், ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ் சேர்க்கிறேன். கட்டி பெருங்காயம். பவுடர் போடுறதுனா நீங்க பவுடர் கூட போட்டுக்கலாம், அதாவது பெருங்காய பவுடர். இதுக்கு வறுத்துக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துருவோம். அப்படியே காரத்துக்கு நான் வரமிளகா மட்டும்தான் யூஸ் பண்ண போறேன், அப்பதான் நல்லா இருக்கும். ஸோ வரமிளகா யூஸ் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன். வரமிளகா காரத்துக்கு ஒரு 3 வரமிளகா. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வேப்பம்பூ. அப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி, வெல்லம், அப்புறம் உப்பு தேவையான அளவு. கொஞ்சமா தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் இல்லாமையும் அரைச்சிக்கலாம். நம்ம தேங்காவோடையும் அரைச்சிக்கலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான். பட் குழந்தைங்களுக்கு இது தனியா அரைச்சி சாப்பிட்றதுக்கு பிடிக்கல அப்படின்னா தேங்காவோட இருக்கும்போது அந்த கசப்பு பெருசா தெரியாது. ஸோ நம்ம வறுத்துறதுனால மோஸ்ட்லி கசப்பு தெரியவே தெரியாது. நீங்க பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இருந்தாலும் குழந்தைங்களுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து நான் அரைக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம ஃபுல்லாவே வேப்பம்பூ அதெல்லாமே நம்ம பசங்களுக்காக தானே பண்றோம். இதுல உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கடலைப்பருப்பு ஃபர்ஸ்ட் இதை வறுத்துக்கலாம். காரத்துக்கு வரமிளகா சொன்னேன், கொஞ்சம் மிளகு சொல்ல மறந்துட்டேன். இது பாருங்க, கொஞ்சமா நான் மிளகு சேர்த்துக்க, ஒரு 1/4 டீஸ்பூன் தான் மிளகு எடுத்துட்டு இருக்கேன். ஸோ காரம் பார்த்துக்கோங்க, வரமிளகாயும் போடுறோம், மிளகும் போடுறோம், அது தகுந்த மாதிரி காரம் மட்டும் பார்த்துக்கோங்க. இதுலயே புளி, ஒரு சின்ன பீஸ்க்கு புளி பாருங்க. பருப்பெல்லாம் ஒரு 3/4 பாகம் வறுபட்டுருதா. ஸோ இந்த சமயத்துல வேப்பம்பூ சேர்த்துருங்க. எப்பயுமே சனிக்கிழமை நம்ம வேப்பம்பூ சாதம் சாப்பிடுவோம் இல்லையா. நான் வேப்பம்பூவை வறுத்து வச்சுட்டு ஒன்று சாதத்துல தொட்டுன்னு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவோம், இல்லைன்னா நெய்ல சாதம் போட்டு நெய்ல பிசைஞ்சு சாப்பிடுவோம். ஸோ எப்படி வேணாலும் பண்ணலாம். இன்னைக்கு வேப்பம்பூ தொகையல் அதுக்கு பதிலா. இப்போ தேங்காயும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு அதையும் சேர்த்துருவோம். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிட்டு ஆறுனோடனே அரைச்சி எடுத்துக்கலாம். நாம இந்த சூட்லேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடுவோம். சின்ன பீஸ் வெல்லம் சேர்க்குறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தொகையில் அரைச்சாச்சு. ஸோ அதை எடுத்து வச்சிடலாம். எப்பயும் போல நல்ல சுட சாதத்துல நல்லெண்ணெய் விட்டு இந்த வேப்பம்பூ தொகையிலையும் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். வேப்பம்பூ நல்லா வறுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கசப்பே தெரியாது, அவ்வளோ நல்லா இருக்கும். வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. வயிறு அப்செட்டா இருந்தாலும் சரி, இல்லை உப்புசமா இருந்தாலும் சரி, வேப்பம்பூ ரொம்பவே நல்லது. வேப்பம்பூ ரசம், இல்லை வேப்பம்பூ சாதம், வேப்பம்பூ தொகையல் எது வேணாலும்
நமக்கு என்ன முடியுதோ அதை டக்கு டக்குன்னு பண்ணி சாப்பிட்டீங்கனாலே போதும். ஆமா, இப்போ வந்து சீசன். ஸோ வேப்ப மரம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தது அப்படின்னா ஒரு கீழே வந்து ஒரு வெள்ளை துணியை வேஷ்டியோ ஏதோ ஒன்று போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வேப்பம்பூ விழுந்துரும். அதுக்கப்புறமா அதை எடுத்து க்ளீன் பண்ணி டஸ்ட் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணணும், அதே மாதிரி பண்ணிக்கோங்க. கூட்டு நல்லா கொதிச்செடுத்து ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், தாளிக்க ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கூட்டில் கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய புடலங்காய் கூட்டும் ரெடி. இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க, வேப்பம்பூ தொகையல் அப்புறம் புடலங்காய் கூட்டு. வேப்பம்பூ தொகையில நல்ல சுட சுட நல்ல சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கூட்டு தொட்டுன்னு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கூட்டு வந்து நீங்கள் வந்து நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை தொட்டுண்டும் சாப்பிட்லாம். சப்பாத்தி இல்லை பிரெட் எதுக்கு வேணாலும் தொட்டுன்னு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.